ஹாய் மக்களே, விஷன் 360 வழியாக தொடர்ச்சியாக இந்த 60 நாட்களுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த 60 நாட்களில் நான் நிறைய விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்திருப்பேன். உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு அதன் வழியாக தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். கிட்டத்தட்ட ஒரு தொழில் தொடங்கி எப்படி நடத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ஓரளவு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கேயாவது உங்களுடைய மனசு புண்படும்படியாகவோ இல்லை வேறு சில விஷயங்கள் உங்கள் கருத்துக்கு எதிர்மறையான விஷயங்களும் நான் சொல்லியிருந்தால் உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் அதை ஏற்றுக்கலாம், இல்லாக்கட்டி அதை விட்டுடலாம். இதோடைய முழுமையான நோக்கம் என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். அதுதான் இந்த முடிவுலையும் நான் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அடையாளமான தன்னுடைய பிஸ்னஸை உருவாக்கணும். அந்த பிஸ்னஸை எப்படிப்பட்டதை உருவாக்குனா அவனுடைய சக்ஸஸ் அப்படிங்கிறது இன்னும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இது ஃபுல்லாக பேசியிருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம இதோடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் நீங்கள் இதில் கலந்துக்கிட்டு இதெல்லாம் பார்த்து இதோடைய பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்ததுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா ஒரு சாதனை நம்ம நிகழ்த்தணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா என்ன ஒரு தனிநபரால் மட்டும் முடியாது. ஸோ உங்களை மாதிரி இருக்கக்கூடிய உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் தேவை. அதை தாண்டி என்னோட கூட இருந்த எனக்காக வந்துட்டு இந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி தெரியாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய என்னோட பணியாற்றக்கூடிய என்னுடைய தம்பிகளுக்கு அனைவருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இது மிகப்பெரிய ப்ராசஸ். இதை கொண்டு வந்து சேர்ந்ததுக்கு எல்லாத்துக்குமே என் கூட இப்போ பணியாற்றினவங்க தான் முக்கியமான காரணம். ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை நமக்கு நடத்துறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இன்டர்நேஷ்னல் வேர்ல்ட் ரெக்கார்டு அவங்களுக்கும் அதோடைய நிறுவனருக்கும் இங்கே இருக்கக்கூடிய அட்ஜுடிகேட்டர்ஸ்க்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி எண்டு நோட்டு இல்லையா, வழக்கம் போல் இன்றைக்கி கருத்து கொடுக்காம வெறும் டேக்ஸ் நோட்டை மட்டும் சொல்லிட்டு போயிடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பேச தான் வந்திருக்கேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் என்னதான் நம்மளுடைய விஷயங்களை வந்துட்டு செயல்படுத்தி வெற்றி கண்டிருந்தாலும் அப்பப்போ நாம் என்ன செய்யணும், நம்மளுடைய தொழிலோ சரி இல்லை நம்மளுடைய ஹெல்த்தோ இல்லை மற்ற விஷயங்களோ எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்னதாக ரிவ்யூ எடுத்து உண்மை நிலையை தெரிஞ்சுக்க அப்பப்போ முயற்சி பண்ணணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் யார், எப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறாங்க, நம்மளோட சுற்றி இருக்கக்கூடிய பிஸ்னஸ் எதை நோக்கி போயிட்டு இருக்குது, நாம் சரியாக தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோமா, நம்ம ஆரோக்கியம் சரியாக இருக்குதா, நம்மளுடைய குடும்ப சூழல் சரியாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய உண்மைத்தன்மையை நம்ம அப்பப்போ தெரிஞ்சுக்கணும். இந்த உண்மைத்தன்மையை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? இல்லைங்க, நம்மளுடைய நேரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தவும் தெரிஞ்சுக்கணும். ஆமாங்க, ஓரளவு எல்லாத்தையும் நம்ம கட்டமைச்சாச்சு, பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்தாலும் நம்மளுடைய நேரத்தை அதிகபட்சமாக எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்துலையும் நாம் என்ன செய்யணும், ஒரு முக்கியமான விஷயங்களை நம்ம நேரத்தை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தில் நாம் எப்போதுமே கவனம் எடுத்துக்கணும். இதை தாண்டி அடுத்தது நமக்கு இதுக்கப்புறம் நிறைய புதிய புதிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸில் சில விஷயங்கள் நம்ம முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சில பிரான்ச்களை பூட்டணும், வேணாமா, நம்ம அதை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வரும். ஒரு எம்ப்ளாயை நமக்கு பணியை விட்டு நீக்கக்கூடிய விஷயங்கள் வரும். இல்லை ஒரு சப்ளையருக்கும் நமக்குமான டிஸ்பியூட்ஸ் வரும். இந்த மாதிரியான நேரங்களில் சரியான முடிவெடுக்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முதல்ல உண்மைத்தன்மையை அறிஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க. மூணாவது, உங்களை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது சரியானதாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. அது மட்டும் இல்லை, திறமையாக எல்லா விஷயத்தையும் கையாள பழகுங்க. சரியான முடிவுகள் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்திலேயே கிட்டத்தட்ட எல்லாமே அடங்கியிருக்கும். எப்போதும் ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நாம் எந்த விஷயத்தை இன்னும் ஸ்மார்ட்டாக பண்ணனா இன்னும் நம்ம ஈஸியாக சுலபமாக பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தில் கையாளு. அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டு இன்னும் என்ன செய்யுங்க, உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துங்க. நீங்கள் மட்டும் முன்னேறாமல் உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்தின் மேலே அக்கறை கொண்டு அவர்களையும் முன்னேற்ற முயற்சி செய்யுங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் முன்னேறதுக்கான முயற்சி செய்யுங்க. சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுப்பதன் வாயிலாக உங்கள் கம்பெனியும் மிக வேகமாக வளரும். அப்போ உங்களுடைய பொறுப்புகளும் அதற்கேற்ப வளரும். அந்த பொறுப்புகளை கையாளக்கூடிய திறமைகளை வளர்த்து கொள்ளுங்க. வெற்றி நிச்சயம். கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் பெரிய பெரிய சிகரம் தொடர்றதுக்கு அன்வர் குழுமம் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ நாள் பொறுமையாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்து என்னை அப்ரிஷியேட் பண்ணி சில நண்பர்கள் பர்சனலாகவும் எனக்கு மெசேஜ் அனுப்பி இந்த விஷயத்தை கொண்டு வந்து வந்துட்டு வேர்ல்ட் ரெக்கார்டு நடத்தி முடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்க எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுறேன். என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை கூறுறேன். நன்றி மக்களே. Let's promote peace and harmony
through acts of love and kindness with people whom we deal in our daily business.